ஹாய் விவோஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலோட ப்ரமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் ஏன் பாட்டி என் சம்மதம் இல்லாமல் காவேரி கிட்ட போய் டைவர்ஸ் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, எந்த விதத்துலையும் நமக்கு பொருத்தம் இல்லாத குடும்பம் அது. முதல்ல அவங்களாம் உன்னை மதிச்சாளுகளை அவங்க கிட்ட உன்னை காப்பாற்ற தான் நான் இப்படி பண்ணேன், இதுக்கு மேலேயும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறார், நீங்கள் இவ்வளோ தூரம் அவங்க வீட்டில் ப்ரெஷர் போட்டீங்க, ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்களாம் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாம் தான் நினச்சாங்க. கடைசியாக பாட்டி விஜய் கிட்ட கேட்குறாங்க, காவிரியை டைவர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் முடியாது பாட்டி, என்னால் காவிரி விட முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அப்போது நீ அவளை இங்கே கூட்டிகிட்டு வர முடிவில் தான் இருக்கியான்னு கேட்குறாங்க. நாங்கள் உனக்கு முக்கியம் இல்லை, இந்த சொத்து உனக்கு முக்கியம் இல்லை, காவிரி மட்டும்தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி. விஜய் சொல்கிறாரு, எனக்கு சொத்தை விட காவேரி தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்பும்போது விஜய் சொல்கிறாரு தாத்தா கிட்ட, ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னல தாத்தா, அது காவேரி வந்தாலும் சொல்கிறேன்னு சொன்னல, காவேரி என்னோட குழந்தை சுமந்துட்டு இருக்கா அவள் வயிற்றுல இப்போ அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட சொல்கிறாரு விஜய். தாத்தா ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். கல்யாணி பார் நமக்கு கொள்ளு பேரை வர போகிறான்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜய் யாரும் சொல்லி கேட்காம வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகிறாருங்க காவேரி வீட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.